இந்த திருமாவளவனை தப்பாக பேசுகிற அந்த நாய்களுக்கு தான் அந்த பதிவு. டேய், திருமாவளவனை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? நாய்களா? என்னடா நீங்கள் பேசுதீங்க? உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாமே வன்மம், வெறி. திருமாவளவன் மேலே இருக்க வன்மம், வெறி. டேய், அவரை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும்? டேய் நாய்களா? அதாவது நீங்கள் பேசுங்க, ஆனால் வன்மமாக தகாத வார்த்தையை இழிவுபடுத்தும் போது பேசணும்னா நான் செருப்பை கொள்ளிட்டு அடிப்பேன் நாய்களா அவங்கள. என்னடா தெரியும் உங்களுக்கு அரசியல்? நீங்கள் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா செய்து அதனால் போராட்டம் பண்ணதா அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் அவரை எந்த அடிப்படையில் நீங்கள் அவரை இழிவுபடுத்தி பேசுகிறீங்க? டேய், அவர் ஒரு நாட்டில் நடந்துருச்சு, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு தலைவரை கொண்டுட்டாங்க. அப்போ அவர்கிட்ட நீங்கள் புத்தி சொல்லுதீங்களோ? நீங்கள் அதுக்கு இந்த போராட்டத்துக்கு கலந்துக்கல, அந்த போராட்டத்துக்கு கலந்துக்கல, இந்த போராட்டத்தில் மற்றையும் கலந்துக்கிட்டு அவருக்கு புத்தி சொல்லுதீங்களோ? அவர் இன்னைக்காட தெரியுது அரசியல் பண்ணுறாரு. அப்புறம் பல எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு அவருக்கு அரசியலுக்கு அவருக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்ச போது மயிர்களாக பேசிக்கிட்டு இருக்கியா நீங்கள்? மயிர்களா? டேய், நான் ஒன்று கேட்குறேன். அதாவது யாருக்கு இப்போ அமெரிக்கா ஈரானில் தலைவரை கொண்டுட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, உனக்கு பிடிச்சிருந்தா, உனக்கு இஸ்ரேல் பிடிச்சிருந்தா, அமெரிக்கா பிடிச்சிருந்தா, அமெரிக்காவை ஈரான் தாக்குது, அமெரிக்கா கப்பலை தாக்குது, இல்லைன்னா இஸ்ரேல் மக்களை ஈரான்காரன் கொல்லுதான் அப்படின்னு சொல்லி நீ போராட்டம் பண்ணு. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணு. நீ அப்படி பண்ண வேண்டியதானே? உன் மனசில் இருக்கிறதுலாம் வன்ம வெறி, அதாவது மதவெறிலாம் இந்த மாதிரி பேசுறீங்க. அதாவது நீ கருத்தியெல்லாம் உனக்கு பேசணும் அப்படின்னா பேசு, ஆனால் இழிவுபடுத்த மாதிரி பேசணும்னா செருப்புகள் அடிப்பேன் நாய்களா. அவருக்கு நீங்கள் புதுசு எழுதிலோ, அவருக்கு அந்த போராட்டத்தில் கலந்துக்கல, இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அமெரிக்காவுக்கு இங்கே அடி வளைஞ்சிக்கிட்டு அமெரிக்காவுக்கு சொல்லுதால அப்போ அவன் வல்லரசு நாடுமா, இந்தியாவோட பெரிய வல்லரசு நாடாடா அவன் அமெரிக்கா? என்னடா தெரியும் அரசியல் உங்களுக்கு? 4 பேர் இந்த யூடியூப்பில் எவனாவது இந்த நாய்கள் குலைக்கும், அந்த நாய்கள் பேசுறதை பார்த்துக்கிட்டு நீங்கள் நாய் எனக்கு குலைச்சிட்டு நாய்களா? என்னடா தெரியும் அரசியல் உங்களுக்கு? வரலாறு தெரியுமாடா உங்களுக்கு? இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க. இந்தியாவோட நிலைப்பாடு ஏதாவது எடுத்தாங்களா? இந்தியா நிலைப்பாடு யாருக்கும் சார்ந்து எடுத்தாங்களா? இந்தியா யாருக்கும் சார்பற்ற நிலை தான் இருப்பாங்க எப்போவுமே. இந்தியா எந்த நாட்டுக்கும் சார்பாக செயல்பட மாட்டாங்க. அது அந்த காலத்திலே இந்திரா காந்தி கொண்டு வந்தது. அதைத்தான் இப்பவும் பல பிரதமர்கள் பின்பற்றுறாங்க. அதுதான் சரியானது. எந்த நாட்டுக்கும் இந்தியா ஆதரவு கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. இந்தியா பொதுவான நாடு, அதுதான் இந்தியாவுக்கு நல்லது. அப்படி தான் இந்தியா வளரும், இந்தியா வல்லரசாகும். இந்தியா பொதுவான நாடு. அப்போது பிரதமர் இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஈரானுக்கு எதிராக ஏதாவது போடுறாரா, இதை பேசுகிறாரா? பேச மாட்டாங்க. ஏன்னா இந்தியா பொதுவான நாடு. உனக்கு பிடிச்சிருந்துச்சி, இஸ்ரேல் பிடிச்சிருந்துச்சி, இல்லை அமெரிக்கா பிடிச்சிருந்துச்சின்னா நீ அமெரிக்காவுக்கு ஆதரவாக நின்று போராடு, இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்று போராடு. நீ ஒரு பிரச்சனை, ஒரு தலைவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணது அதை இழிவுபடுத்தி பேசினா செருப்புகள் கட்டிப்பு நாய்களா? உங்களுக்கு என்னடா தெரியும்? நான் அந்த 4 நாதாரிகள் 4 ஒரு யூடியூபில் பேசினா அதை இப்போ பார்த்துக்கிட்டு ஒரு வரலாறு மயிரும் தெரியாமல் நீ திரும்ப அவ்வளோ இழிவு எடுத்து பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்ப. நீ அவர் தலித்துகளுக்கு அவங்க பிரச்சனை இருந்துச்சு, வந்தாரா, அங்கே வந்தாரா? தலித்துகளுக்கு பல நூற்றாண்டுகளாக பிராமணிசத்தில் பல எவ்வளவோ கொடுமைப்படுத்துனாங்க. அந்த வரலாறாக மறைச்சிட்டு பிராமணிசத்துக்கு பின்னாடி சிறுமாவளவன் போய் நிற்பார் அப்படிங்கிறத உனக்கு கணக்கு கொடுத்தானே? எவனா திருமாவளவனை பற்றி தப்பாக பேசினா செருப்பை கொண்டு அடிப்பேன். அவருக்கு தெரியாத புத்தி நீங்கள் சொல்லுதீங்களோ, புத்தி மயிர்களா? இந்தியா எப்போவுமே பொதுவான நாடு. நீ சிந்திக்க மாதிரி நீ உன்னை மாதிரி ஆள்கள் இங்கே பேசும்போது தான் மதக்கலவரம் வரும், இங்கே பிரச்சனை வரும். யாருக்கும் சார்பு இல்லாமல் நிற்கணும். உனக்கு பிடிச்சிருந்தா நீ போராட்டம் பண்ணு. உனக்கு அமெரிக்கா பிடிச்சா நீ மயிரை போராட்டம் பண்ணு. அது மாதிரி இழிவுபடுத்தி பேசினா செருப்புகள் அடிப்பேன் நாய்களா? நம்ம நாடு இந்தியா. நம்ம நாடு எப்போவுமே பொதுவான இடத்துல இருக்கும். பிரதமருக்கு தெரியாத அவனுக்கு தெரிஞ்சிட்ட போது பிரதமர் எப்படி இந்த நாட்டை எப்படி பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவருக்கு தெரியுது. அந்த அறிவோட மக்கள் உங்களை ஆதரிக்க அந்த சில மயிர்களுக்கு தெரியும். சிலவன் தான் இல்லை, சில மயிர்கள் இந்த மத வெறியினால, ஜாதி வெறினால பேசிக்கிட்டு இருக்க நாய்களா?